போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவங்க மொத்தமே நான் முடிக்கிறேன். எதையுமே விளக்க முடியாத நிலைமையில தான் நான் இருக்கேன். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. வினோ, இப்ப நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். ஆனா நீ ஏன் எதுக்குன்னெல்லாம் கேட்க கூடாது, என்னை தடுக்கவும் கூடாது. என்கிட்டயே புதிர் போடுறீங்களா? என்ன இடிய இறக்க போறீங்க சொல்லுங்க. நானும் ரம்யாவும் சொந்த ஊருக்கே போயிடலான்னு இருக்கோம். அத்தை, சிவாவும் எங்க கூட வராரு. இல்ல இல்லம்மா, இல்ல, என்னால மதிக்கவத்தை விட்டு வர முடியாது. நான் வரமாட்டேன். வினோ, அது ஒண்ணும் இல்லம்மா. தம்பி பசங்களோட பாசமா நல்லா பழகிடுச்சு இல்ல, அதான். அதுக்கு பிரிய மனசு இல்லாம அப்படி சொல்லிடுச்சு. அப்படித்தானப்பா? எதுக்காக இந்த திடீர் முடிவு? கல்யாணம் ஆனாலும் ஒன்னா இருக்கலாம் தானே நீங்க சொன்னீங்க. இப்ப என்ன புதுசா தனியா பிரிஞ்சு போறேன்னு சொல்றீங்க? அத்தை சொல்லுங்க அத்தை. வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு ரம்யாவுக்கு இன்னி கல்யாணம் பண்ணணும்ல, அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு அத்தை. அதை நீங்க முதல்ல மறந்துடாதீங்க. இல்ல நான் தனியா போயிட்டதுனால இதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? என்னைக்கு இருந்தாலும் அவதான் என்னோட மூத்த பொண்ணு. அவளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நான் தான் செய்வேன். அவளுக்கு நான் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு உங்க பையனுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்படிலாம் நான் உங்களை எங்கேயுமே போக விட மாட்டேன். முதல்ல நீங்க போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அத நீங்க சொல்லுங்க. அவ முதல்ல வேலைக்கு போகட்டும், கொஞ்சம் பொறுப்பு வரட்டும், அப்புறமா கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். ஆனா போற முடிவுல நாங்க உறுதியா தான் இருக்கோம். உங்களுக்கு என்ன ஆச்சத்த? நான் ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டேனா? உங்ககிட்ட சொல்லாம இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னு என் மேல உங்களுக்கு ஏதாச்சும் கோவமா? அப்படி ஏதாச்சும் இருந்தா என்ன திட்டிடுங்க, 4 அடி கூட அடிச்சிருங்க. ஆனா இப்படி எல்லாம் முடிவெடுத்து என்ன ரொம்ப தூரமாக்காதீங்க. உங்க பையனும் இப்படிதான் சொல்லாம போயிட்டாரு. அதே மாதிரி நீங்களும் என்ன விட்டுட்டு போய் என்ன தவிக்க விட போறீங்களா? நீங்க இருக்க தைரியத்துல தானே அத்தனை வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்களும் போயிட்டா எனக்கு என்ன வேற யார் இருக்கா? என்ன அனாதை ஆக்கிடாதீங்க அத்தை. இல்லம்மா, என் மனசுக்கு இங்க இருக்கிறது சரியா வரும்னு படல. இருக்கிற கொஞ்ச நாளைக்காவது பிறந்த ஊர்ல நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன போக விடு. எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? எனக்கு பிடிச்ச எல்லாருமே இப்ப என்னை விட்டு தூரமா விலகி போறீங்கல்ல? என்ன நல்லா அழ வைக்கிறீங்கல்ல? அம்மா, அம்மா, என்னம்மா ஏமா அவகிட்ட அப்படி பேசுறீங்க? பாவம்மா, அவ அழுதுட்டு போறாங்க. அவளை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பக்கத்திலேயே நான் இருந்து அவளுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியல. நீங்க இப்படி பேசுனது ரொம்ப தப்புமா. என்னால பக்கத்துல இருந்தும் கூட அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியாம நானும் அந்நியமா போயிட்டேனடா. சிவராமா, நீ எப்படி ஒரு அவசரத்துல மதியையும் கௌதமையும் விட்டுட்டு வர முடியாதுன்னு உன் பிள்ளைங்களுக்காக சொன்னியோ, அப்படித்தான் நானும் என் பிள்ளைக்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். நீ எப்படி உன் பிள்ளைங்களுக்காக யோசிச்சியோ அதே மாதிரி நானும் என் பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாயிடுச்சு. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குடா. எங்கேயே கிடந்து அவங்கள பார்த்து கஷ்டப்பட போறியா? அத பெத்த என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுடா. நீ படுற கஷ்டத்தை எல்லாம் என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சொன்னா கேளு, நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம்டா.